ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 63 நாயன்மார்களில் வழிபாட்டின் போது சேவை செய்தவர்களில் இரண்டாவதாக வரக்கூடிய முருகநாயனாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருகநாயனார் சோழ நாட்டில் அந்தணன் மரபில் திருப்புவலூர் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. இவருடைய வேலை என்னன்னாக்கா, இறைவனர்களுக்கு மலர்களை தொடுத்து 6 காலமும் அந்த சுவாமிக்கு அணிவித்து தொண்டு செய்து வந்துட்டுருக்கார். இவர் நாள்தோறும் விடியற் காலையில் எழுந்து நீரில் மூழ்கிவிட்டு 6 வகையான, அதாவது 4 வகையான பூக்களை கொண்டு இவர் மாலை தொடுப்பாராம். இந்த 4 வகை பூக்கள் என்னன்னாக்கா, கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. இந்த 4 வகையான மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு தன்னுடைய அந்த மலர்கோடையில் போட்டு கொண்டு வந்து 6 வகையான அந்த மலர்களை கட்டுவாராம். அந்த 6 வகை அப்படிங்கிறது என்னென்னாக்கா, கோவை, இண்டை, தாமம், மாலை, கன்னி, பிணையல், தொடையல் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 வகையாக இந்த மலர்களை எல்லாம் தொடுத்து அதை இந்த 6 கால பூஜைக்கு அந்த காலத்தினுடைய எந்த காலமோ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாலையை அந்த சிவனுக்கு, அதாவது திருப்புகழூரில் சிவன் பேர் என்னன்னாக்கா வர்த்தமானீஸ்வரர். அவர் இந்த கோவிலில் தான் இவர் இந்த திருத்தொண்டை பண்ணிட்டு வராரு. அந்த சிவபெருமானுக்கு அந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி தான் கட்டிய அந்த மாலையை சமர்ப்பித்து அவருடைய தொண்டனை சிறப்பாக செய்து கொண்டு வந்தார். இவ்வாறு இந்த முருகநாயனார் சிவபெருமானுக்கு மலர்களை எல்லாம் அணிவித்து நல்ல சேவையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திருநாவுக்கரசு சுவாமிகள் புகழூருக்கு வருகிறார். அப்பொழுது அவரை எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இவருக்கு கிடைக்கிறது. இவர் திருநாவுக்கரசர் அழைத்து அவருடனே அவருடைய மடத்திலேயே இவர் தங்கி விடுகிறார். அப்பொழுது அந்த மடத்தில் மட்டும் நீலநக்கர், சிறு தொண்டர் போன்ற பெரியோர்களும் இவர்களோடு சேர்ந்து அங்கே தங்குறப்போ எல்லாரும் சேர்ந்து நல்லா உரையாடி ரொம்ப மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கிறார். இவ்வாறு இவர் திருஞான சம்பந்தருடன் நல்ல நட்பு பூண்டு விடுகிறார். அதாவது திருஞான சம்பந்தரனுடைய திருமண நாளிலேயே இவர் ஜோதியில் அப்படியே ஐக்கியமாகிறார். இதுதான் இந்த முருகநாயனாருடைய வரலாறு. மீண்டும் அடுத்த நாயனாருடைய வரலாறை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.